ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஸ்பாட்லேயே செட்லேயே அப்பாவுக்கும் மைனுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். திடீர்னு வந்து விஜய் வந்து கோவிச்சிட்டு ஸ்பாட்டை விட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஷோபா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது விஜயோட அம்மா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பில் கூடவே இருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த ரெண்டு பேருக்கும் எப்போ முட்டிக்கும்னே யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே இருப்பாங்க. உண்மையாக என்னென்னா S.A. சந்திரசேகர் தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை வந்து ஒரு இயக்கமாக வந்து நடத்திட்டு இருந்தார். நான் சொன்னேன்ல, விஜய் வந்து எப்படியாவது அரசியலில் வந்து பெரிய தலைவராக கொண்டு வரணும். S.A. சந்திரசேகருடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது, ஒரு தகுதியான ஆள் கிடையாது. அந்த இடத்துல அவர் இருக்கணும். யார்? S.A. சந்திரசேகர் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் விஜயோடைய ஆசை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னும் ஃபெரோஷியஸாக இருக்காங்க. ஃபெரோஷியஸ்னா இன்னும் எப்படி சொல்றது, விஜய் வந்து கை கொடுத்துடணும், விஜய் சுண்டுரலையா தொட்டுற மாட்டோமா, விஜய் பாத்திர மாட்டோமா, விஜய் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா, எப்படியாவது பாத்திர மாட்டோமா, இப்படி வந்து வெறித்தனமாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம், மிகப்பெரிய ஒரு விபத்துனே சொல்லலாம் நடந்துருச்சு. இதுக்கான நிறைய விமர்சனம் வந்துச்சு, நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இவரோட பர்சனலாக அவரோட கேரக்டர் மேலே ஒரு கேள்வி வந்துருச்சு. இவர் வந்து அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, இல்லைனா உடனே ஏன் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு, மீடியா பார்த்து பயப்படுறாரா, மக்கள்கிட்ட நேரடியாக வர பயப்படுறாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. அது அரசியல் சார்ந்து இருந்தாலும் சினிமா சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னும் போது அவரை பற்றி சொல்ல முடியுமா சார்? ஏன் இவருக்கு வந்து அந்த முதன்மையாக நின்று ஒரு லீடராக இருக்கிறதுக்கான ஒரு இது இல்லையா, இல்லை அதை அவர் வளர்த்துக்கலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ தொடக்கத்துலேருந்து அவர் எப்படி இருந்தாருன்றதை பேசினாதான் அது நமக்கு தெரிய வரும். அதை பற்றி சொல்லுங்கள் சார். விஜயை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது விஜய்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. அது வந்து கோர்ட்டே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய்கிட்ட இல்லைங்கிறது சொல்லியிருக்காங்க. விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்னென்னா, விஷ்ணு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே நான் தான். விஜயோடைய ஏர்லி டேஸில் வந்த படம், விஜயோட 5வது படம். இன்னும் சொல்லப்போனால் விஜயோடைய அவுட் சைடு பேனர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் நான் தான். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, அப்புறம் செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, இது எல்லாமே அவங்க ஃபாதரோடைய ப்ரொடக்ஷனு. அவுட் சைடு ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் தான். விஷ்ணு படத்தில் நடித்தார். விஷ்ணு படத்துக்கு நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதாவது வந்து அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய்ங்கிற நடிகரே வந்து ரொம்ப பிரபலமாகாத காலகட்டத்தில் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வந்து மூணாரில் ஷூட் பண்ணோம். மூணாரில் ஷூட் பண்ணதுனால ஒரே ஒரு ஹோட்டல்லே நாங்கள் தங்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ பக்கத்து ரூமில் சோபா சந்திரசேகர் சார், விஜய், அப்புறம் நான், சங்கவி எல்லாருமே அங்கே தான் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்போயே பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டார். அதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவார். பெருசாக அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜோவியலாக பேசுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது. ஆனால் காலையில் 4 மணிக்கு நாங்கள் ஹோட்டல் விட்டு கிளம்புவோம் அவுட்டோர் லொக்கேஷனுக்கு. ஏன்னா எல்லாமே லாங் லொக்கேஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 4 மணிக்கெலாம் ரெடி ஆயிடுவார். ரொம்ப சின்சியராக இருப்பார். ஒர்க்கில் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார். ஒர்க்கை வந்து நல்லா அதாவது வந்து எப்படியாவது நம்ம பர்ஃபெக்டாக நடித்து அடுத்த கட்டத்துக்கு வரணும், நம்ம ஒரு பிரபலமான நடிகனாக வரணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்கிட்ட நான் பார்த்தேன். அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் இப்போ பேசுகிறாங்க, டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு. நீங்கள் விஷ்ணு படத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டான்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து ரொம்ப பாப்புலர் சாங்கு. இன்னொரு சாங் வந்து சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த 2 சாங்லையும் அவர் விஜயோட டான்ஸை பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருப்பார், பின்னி எடுத்திருப்பார். அந்த மாதிரி எஃபர்ட் எடுத்தார். அதே மாதிரி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ஃபைட்டு சீக்வன்சஸ்லாம் நடித்தார். இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடித்தார்னு நம்ம சொல்லலாம். பட் வந்து எப்போவுமே சைலண்டாக தான் இருப்பார்.
நான் அந்த படத்தில் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய்க்கும் அவங்க அப்பா சந்திரசேகருக்கும் அப்போ இருந்தே சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸ்பாட்லேயே செட்லேயே அப்பாவுக்கும் மைனுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். திடீர்னு வந்து விஜய் வந்து கோவிச்சிட்டு ஸ்பாட்டை விட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஷோபா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது விஜயோட அம்மா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பில் கூடவே இருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த 2 பேருக்கும் எப்போ முட்டிக்கும்னே யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க ஒரு கார் எடுத்துகிட்டு போய் விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அது 1 hour 2 hour ஷூட்டிங்கே நின்றும். அப்புறம் மறுபடியும் வருவார், அப்புறம் நடிப்பார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் அந்த ஒர்க்கு சின்சியாரிட்டிலாம் விஜய்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் விஜய் வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து நம்ம பூவே உனக்காக பண்ணுறாரு, காதலுக்கு மரியாதை பண்ணுறாரு, அப்புறம் கில்லி, அப்படி நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அவரோட நமக்கு இருந்த நெருக்கமான தொடர்பு வந்து கட்டாயிருது. பட் நான் கேள்விப்பட்ட பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அதாவது டு த கோர் டெடிக்கேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுவார். அதாவது கரெக்டான டயத்துக்கு வருவார், கரெக்டாக படத்தில் நடிப்பார். இது எல்லாமே அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் விஜய்கிட்ட இருந்திருக்கு, எந்த காலத்துலேயுமே இருந்திருக்கு. பட் அரசியல் அப்படின்னும் போது அந்த ஆர்வம் வந்து அந்த விஷ்ணு படம் எடுக்கிற காலகட்டத்தில் சுத்தமாகவே அவருக்கு இல்லை. ஏன்னா நிறைய நேரங்களில் பேசியிருக்கிற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ இப்படி ஒரு ஆர்வத்தை வந்து அவர் எங்கேயுமே வந்து வெளிப்படுத்தினதில்லை. லேட்டரானில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு அரசியல் தலைவராக கொண்டு வரணும், விஜயை வந்து ஒரு மாசான ஒரு லீடராக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் விஜயை விட வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் வந்து தன்னோட பையனை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு முக்கிய காரணம். அவர் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய கைடன்ஸ்லேயே போகும். கதை தேர்வாகட்டும், இயக்குனர் தேர்வாகட்டும், தயாரிப்பாளர் தேர்வாகட்டும், எல்லாமே எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் தேர்வு செய்வார். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உச்சபட்ச நடிகராக விஜய் வளர்ந்ததுக்கப்புறம் விஜயே எல்லா டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியும் அவரே எடுத்துக்கிட்டார். அப்பாவுக்கும் மகனுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். அதாவது பல வருடங்கள் வந்து சேர்ந்தாப்பில் வந்து 2 பேரும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் பேசாமே இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர் 2 பேருமே வந்து விஜயை பார்க்கறதுக்கு அவங்க நீலாங்கரை வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரையுமே வந்து உள்ளே விடுறதுக்கு மறுக்கிறார். அது வந்து சோபா சந்திரசேகர் சொல்கிறாங்க, நாங்கள் அப்பா அம்மா வந்திருக்கோம், எங்களை உள்ளே விட முடியாதா அப்படின்னா, இல்லை சார், இல்லைம்மா, அவர் வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போய் கேட்டு வராரு. கேட்டுட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா உங்களை மட்டும் வர சொல்கிறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வேண்டாங்கிறாரு. அப்படின்னோன்னா சோபா அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும் இல்லையா? அது எப்படி நியாயமாகும்? அவர் இல்லாமல் வந்து அவர் வந்துட்டாரா, விஜய் வந்துட்டாரா, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே திரும்பி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஏன் தொடக்கத்துல இருந்தே இந்த அப்பா மகனுக்கான ஒரு பிரச்சனைன்றது இருந்துட்டே, அது இவ்வளோ பெருசாக நீடிச்சுட்டே இருக்குது. சில இடங்கள்ல அவங்க நல்லா பேசி சிரிக்கிறத பார்க்க முடியுது, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. முக்கிய நிகழ்வுகளில் வந்து விஜய் அவர்கள் இருக்கும்போது இருக்க மாட்டாங்க. எதனால வந்திருக்கும், இல்லை ஏன் இப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார். இன்னொன்று இல்லாமல் அவர் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் அரசியல் வரும்போதே இவரை வந்து விஜய் வந்து ஏமாத்துறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்றது. அதனால் அந்த ஏமாற்றம் தான் இவ்வளோ பெரிய விளைவாக வந்து நின்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதே எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன் இந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கு? இந்த அப்பா மகனுடைய சண்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் பையன் பெருசானதுக்கப்புறம் அந்த +2 அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா அது ஆட்டோமேட்டிக்காகவே பல குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் தொடங்கும். அது வந்து அப்பா வந்து மகன் வந்து ஒரு எதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் அப்பா எந்த காலத்துலேயும் மகனை வந்து எதிரியாக பார்க்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து இது மாதிரியான ஈகோ ப்ராப்ளமா என்னங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. பட் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப டிசிப்ளின்னு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஒரு காலகட்டங்களில் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16, 17, 18 வயசு வரைக்கும் ஒரு அடக்குமுறை, ஒரு எப்படி சொல்லுவது, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 19, 20, 21 அந்த வயசெல்லாம் வரும்போது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க. இயற்கையாகவே வந்து அதுலேருந்து வெளியில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்துட்டார், மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அப்பா அப்படிங்கிற பாண்டிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் அவர் மறுபடியும் வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம். அவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து
சில படங்களுடைய கதை தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக தேர்ந்தெடுத்து அந்த படங்கள்லாம் தோல்வி படங்கள் அமைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகரோட பிரிவுக்கு. நீங்கள் கேட்டீங்க, அதாவது வந்து எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உண்மையாக என்னென்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை வந்து ஒரு இயக்கமாக வந்து நடத்திட்டு இருந்தார். நான் சொன்னேன்ல, விஜய் வந்து எப்படியாவது அரசியலில் வந்து பெரிய தலைவராக கொண்டு வரணும், இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு விஜய் கொண்டு வரணும், அடுத்த தளத்துக்கு நகர்த்தணுங்கிற ஆசை விஜய் விட விஜயோட அப்பாவுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு இயக்கம்லாம் நடத்திட்டு வந்தார். ஸோ விஜய் வந்து எப்படின்னா அந்த காலகட்டங்களில் அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்பலை. விஜய் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரசியல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் என்னென்னா அப்போ இருந்தே அரசியலுக்கு ஒரு அடித்தளம் போடணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ இந்த இடத்துல பெரிய பிரச்சனை வந்து அப்பா மகன் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இந்த புஷி ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டர், நான் கேள்விப்பட்ட சில தகவல்கள் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அவர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு, அவருக்கு தான் வந்து அறிமுகம் ஆயிருக்கிறார் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக அந்த மீனவர்கள்ட்ட சொல்லி ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷு, அதை வாங்கி கட் பண்ணி ஐஸ் போட்டு பேக் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கறது தான் அவருடைய மெயினான தொடர்பு முதல்ல. ஸோ இது வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து நல்ல பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறது, அதனால் அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ அப்படி தான் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரோட புஷி ஆனந்த் வந்து அறிமுகமாயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரையே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு புஷி ஆனந்த் வந்து விஜயோட சேர ஆரம்பிச்சிட்டார். சேர ஆரம்பிச்சப்ப பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தார், எப்படியாவது வந்து இதை தடுத்துடணும். எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது, ஒரு தகுதியான ஆள் கிடையாது, தன்னுடைய பையனுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு மென்டர் மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அந்த இடத்துல அவர் இருக்கணும், யார், எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் விஜயோடைய ஆசை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அப்பா வேண்டாம், வந்து நம்ம புஷி ஆனந்தோட டிராவல் பண்ணுறாங்கள முடிவை அவர் எடுக்கிறாரு. ஸோ இங்கே தான் ரொம்ப முரண்பட்டு 2 பேரும் உடையிறாங்க, அப்பா மகனும். ஸோ அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் வந்து விஜயோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள் பின்னாடி என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து தன் முன்னாடி வந்து கைகட்டி நிற்கிறவங்க, பவ்யமாக இருக்கிறவங்க, அதாவது வந்து இப்போ வராருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சேர் இழுத்து போட்டு தம்பி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு தண்ணி வேணும்னா டக்குன்னு அந்த தண்ணி பாட்டில் எடுத்து இந்தாங்க குடிங்க தம்பி அப்படின்னு கொடுக்குற மாதிரியோ, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால வந்து எப்படின்னா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகி தான் வந்து புஷி ஆனந்தோட ட்ராவல் பண்ணுறாரு நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து விஜயினுடைய பல முடிவுகள் வந்து புஷி ஆனந்த் தான் எடுக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து அவங்க அப்பா அம்மாட்டையும் நெருக்கமாக இல்லை, இது உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைங்கிட்டையும் நெருக்கமாக இல்லை, இதுவும் உண்மை, அவங்களோடையும் சேர்ந்து இல்லை. ஸோ இது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை. இப்போ விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவராக வரணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டராக வரணும்னு ஆசைப்படுறாரு, ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவருடைய குடும்பம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு மனைவி குழந்தைங்களும் அப்பா அம்மாவும் தான் முதல்ல துணை நிற்பாங்க. அப்படி ஒரு சூழல் இல்லாமல் விஜய் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன, விஜய் பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, ஒருவேளை அவரோட அப்பா கூட இருந்திருந்தா இந்த கரூர் நிகழ்ச்சியோ இல்லைன்னா இப்படி அன்ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, இது நடக்காமல் இருந்திருக்குமா? ஏன்னா அவர் வந்து தொடக்கத்துல இருந்தே அவர் டைரக்டரா இருக்காரு, நிறைய பேரை பார்த்துருக்காரு, தொடக்க அரசியல் எப்படி வந்துச்சு அப்படின்றது நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னதான் சினிமால இருந்தாலும். இவர் கூடவே வச்சிருந்தா விஜய்க்கு இந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்காம இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 80 வயதை கடந்த ஒரு மூத்த மனிதராக இருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஎம்கேவில் அப்புறம் கலைஞரோடையெல்லாம் வந்து சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இப்படி வந்து அரசியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த விதத்தில் வந்து ஒரு முதிர்ச்சியான மனிதராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு தகப்பனாக இருக்கும்போது எந்த தகப்பனுமே தன்னுடைய மகனுக்கு வந்து கெட்டது செய்ய மாட்டான், கெட்டது செய்ய நினைக்கவே மாட்டாங்க, அது கனவுலையும் நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தன்னுடைய மகன் அவர் வந்து தன் முன்னாடியே வளர்றார். அவர் வந்து
படிப்படியாக குழந்தையிலேருந்து கொஞ்சி வளர்த்து ஆளாக்கி ஒரு நடிகனை ஆக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது அங்கே மகன் வந்து தங்கிட்டேருந்து விலகி போகிறார் பார்த்தீங்களா, அதை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரால் தாங்கிக்க முடியல. ஆனால் விஜய் வந்து இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவர் தாண்டி போகிறார். அது வந்து அப்பா அப்படிங்கிற கேரக்டரே வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு வந்து அவர் தாண்டி போகிறாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எஸ்.ஏ. சந்திரசேகரால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, அப்பா மகன்தான். ஆனால் வந்து விஜயை நெருங்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்துடுது. ஸோ ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜயோட இருந்து இந்த மாதிரி கட்சி தொடங்கும் போது அவர் வந்து ஒரு ஆலோசகராக இருந்திருந்தார்னா அவர் வந்து பல விஷயங்களை வந்து விஜய்க்கு சொல்லி கொடுத்துருப்பார். இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பார். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, விஜய் வந்து இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கு தாமதம் இல்லாம போறாரு. விஜய் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா விஜய் வந்து சொன்ன டயத்துக்கு போவார். 7 மணினா 7 மணிக்கு போவார். 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன்னா அவருக்கு ஷார்ட்டே இல்லைன்னா கூட, சீனே இல்லைன்னா கூட 6 மணி வரைக்கும் ஸ்பாட்டில் உட்காந்து கோஆப்ரேட் பண்ணுவார். டப்பிங் ஆகட்டும், வேற எந்த விதமான கோஆப்ரேஷன் ஆகட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுவார். டைமிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு மனிதராக விஜயை வந்து செதுக்கி கொண்டு வந்தது அப்படின்னா நிச்சயமாக அதில் 100% பங்கு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருக்கு இருக்குது. அவர் தான் இந்த டிசிப்ளின்டு லைஃப்குள்ளே வந்து விஜயை கொண்டு வந்தார். சினிமாங்கிற ட்ராக்குக்குள்ளே விஜய் வந்து கரெக்டாக பயணிக்கிறதுக்கு வந்து வழித்தடம் அமைச்சு கொடுத்தது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். ஸோ இப்போ விஜய்க்கு வந்து அரசியல் ஆர்வம் வந்து வந்துருச்சு. அவர் ஆசைப்பட்டார் அப்பா. ஆனால் விஜயும் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு வந்துட்டு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜயோட இருந்தால் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வழித்தடத்தை, சரியான விஷயங்களை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் பண்ணி கொடுத்துருப்பார் நிச்சயமா. ஆனால் அது நடக்காமல் போனது துரதிருஷ்டம் தான். ஓகே சார். இப்போ விஜய் பற்றி பேசணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விஜயை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள், ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வைல்டாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவரை பார்க்க போனால் பின்னாடி வண்டியில் போகிறது, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, வண்டியிலலாம் மோதி கீழே விழுறாங்க. அவரோட வண்டி பக்கத்தில் அவ்வளோ கூட்ட நெரிசலில் வராங்க, எல்லாத்தையும் பிச்சுட்டு மேலே ஏறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு விமர்சகராக பார்க்கும்போது சினிமா ரசிகர்கள் முந்திக்கு இருந்ததும், முன்னாடி ஜென்ரேஷன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனில் சினிமா ரசிகர்களே எப்படி இருப்பாங்கன்றது எதிர்பார்க்க முடியல. அப்படியே டோட்டலாக மாறின மாதிரி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த சினிமா ரசிகர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற ரசிகர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்களும் அதே மனநிலையில தான் இருக்காங்க. அந்த மனநிலையிலேருந்து மாறல. ஒருத்தரை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வெறித்தனமான அன்பை, பாசத்தை காட்டக்கூடிய ஒரு நபராக தான் அந்த ரசிகர்கள் எப்பவுமே இருக்காங்க. இது நம்ம எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர்னா உயிரை கூட கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருந்தாங்க எம்ஜிஆர் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் இந்த பீரியட் வரும்போது ரஜினி மேலே ஒரு வெறித்தனமான ரசிகர்கள். கமலுடைய ரசிகர்கள்லாம் எப்படின்னா அவங்க வந்து கமலோட ரசிகர்கள் வந்து கமலுடைய படத்தை ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரத்த தானம் கொடுக்கறது, அது இது நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரஜினியோட ரசிகர்கள் வந்து அப்படியே ஆப்போசிட், உல்டா. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார், தலைவர் அப்படிங்கிற ஒரே பார்வை. ஆமாம், அந்த பார்வை, அந்த மாஸ் ஹீரோ. ரஜினியும் அதே மாதிரி தான் படங்களில் நடித்தார். ரஜினி நடித்த படங்கள் பாஷாலேருந்து பார்த்தீங்கன்னா படையப்பாலேருந்து எல்லா படம், முத்தூர்லேருந்து எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவை தான் தன்னை எப்போவுமே காமிச்சிப்பார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை வந்து கட்டமைச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து ரஜினி வந்து நடிக்கணும்னு நினைச்சாரு. ஸோ அவருடைய ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ரஜினியை அந்த மாதிரி தான் ரசித்தாங்க. ரஜினியை இப்போ வந்து ரஜினிக்கு வயசாகி போச்சு, ரஜினியுடைய ரசிகர்களுக்கும் வயசாகி போச்சு. அது வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுது. இப்போ என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் வந்து டாப் ஸ்டார், ரஜினினா சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும்போது வெறி கொண்டு வந்து ரஜினியோட படத்தை பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மனநிலை அப்பயும் இருந்திருக்கு. இப்போ இங்கே அஜித், விஜய் அப்படின்னு கம்பேர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வரும்போது விஜய்க்கும் தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க, அஜித்துக்கும் அதே மாதிரி வெறிகொண்ட ரசிகர்கள் இருக்காங்க. 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்காங்க. இந்த ரசிகர்கள் வந்து 2 பேருக்குமே வந்து ரொம்ப சமமாக இருக்காங்க. 2 பேருமே மாஸ் ஹீரோஸாக இருக்கிறாங்க. இந்த 2 ரசிகர்களும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஜென்ரேஷனாக நான் பார்க்குறேன். எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டத்திலேருந்து, ரஜினி, கமல் காலகட்டத்திலேருந்து, விஜய், அஜித் காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களுடைய மனநிலை அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னும் ஃபெரோஷியஸாக இருக்காங்க. ஃபெரோஷியஸ்னா இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் வீறு கொண்டு வந்து அவங்க வந்து அந்த எப்படி சொல்றது, அவங்களுடைய அவங்க பார்க்கணும், விஜய் வந்து கை கொடுத்துடணும், விஜய் சுண்டுரலையா
தொட்டுற மாட்டோமா, விஜய் பாத்திர மாட்டோமா, விஜய் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா, எப்படியாவது பாத்திர மாட்டோமா, இப்படி வந்து வெறித்தனமா வந்து ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை, மதுரை மாநாட்டில் பாருங்களேன், அந்த கீஸ்லாம் தடவி யாருமே அதில் ஏறிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த மேடையை அமைச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பாருங்க, அதையும் தாண்டி ஒருத்தன் ஏறுறான், அதையும் தாண்டி வந்து விஜய் நெருங்குறான் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அந்த பூத் கமிட்டி மாநாடுக்கு போனப்ப பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்றான். நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க மரத்துல இருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்றான்னு? விஜயே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா யாரு ஜம்ப் பண்றா? ரசிகர்கள் தான் ஜம்ப் பண்றாங்களா, இல்ல வேற யாராவது அட்டாக் பண்றது ஜம்ப் பண்றாங்களா? உங்களுக்கே பதட்டம் ஆயிரும். டக்குன்னு ஜம்ப் பண்ணி விஜய் கிட்ட நெருங்குறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள் வந்து இருந்திருக்காங்க, இருந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த அசம்பாவிதம் கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வந்து பல இடங்கள்ல வந்து போஸ்டர்ஸ் அடிச்சு விட்டுறாங்க, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா, என்ன நடந்தாலும் நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற மனநிலை. ஆனால் இது தவறு. ரசிகர்களுடைய இந்த மாதிரியான மனநிலை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அது முற்றிலும் தவறு. இந்த மாதிரியான ஒரு நடிகனை நீங்கள் வந்து படத்தில் பார்க்குற நடிகனை, ஒரு திரையில் பார்க்குற நடிகனை நீங்கள் தரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு, அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடி தள்ளுமுள்ளாகி அங்கே வந்து பல பேர் வந்து 41 பேர் வந்து ஸ்டாம்பீடில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மனநிலையிலேருந்து ரசிகர்கள் வந்து விலகி வரணும். இந்த மனநிலையை வந்து அவங்களுக்கு புரியணும். அதாவது வந்து அவங்க நடிகர்கள், அவங்க வந்து நம்ம படத்தில் பார்க்கலாம், கொண்டாடலாம், அவங்கள நேர பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை ஆர்கனைஸ்டாக பார்ப்போம், பார்க்க முடியலன்னா விட்டுருவோம், அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரசிகர்களுக்கு வரணும். வந்தால் தான் வந்து நல்லது. அதாவது வந்து விஜய் உடைய ரசிகர்கள் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டாராக அவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கார். இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 பவுன்சர்ஸோடு வராரு. அவருடைய வாகனத்தையே நீங்கள் யாராலையும் ஏற முடியாது, அந்த அளவுக்கு வாகனம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வலுன்னு இருக்கும். நீங்கள் இங்கேருந்து எப்படி ஏறுவீங்க? ஏறவே முடியாது. ஸோ எல்லா விதமான ப்ரொடெக்ஷனோடையும் அவர் வராரு. ஆனால் இந்த ரசிகர்கள் வெறித்தனமாக போகிறதுனால, ஒரு நடிகனை பார்க்க போனதுனால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. இந்த மனநிலை வந்து ரசிகர்கள்ட்ட மாறணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இது குறித்து பேசணும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இது குறித்து இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.